யாராவது வந்து கொஞ்சம் என்னப்பா இங்க அப்படின்னா they'll run off because they know what they are doing is wrong. ஆனா இப்போ even if it is wrong, who are you to ask me அப்படின்ற ஒரு 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 இது மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்கேரியா இருக்கு. அகெயின் திங்ஸ் வேர் தேர் தென், திங்ஸ் வேர் வெரி ஸ்கேரி தென், பட் ஸ்டில் the people who were doing had a ஒரு பிஞ்ச் ஆஃப் பயமாவது இருந்தது. இப்போ அந்த பயம் இல்லாததால தான் திங்ஸ் ஆர் கெட்டிங் அந்த 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 எண்ட் வந்து மீட் ஆயிடுது. இஃப் இட் இஸ் a bad or ugly, it is meeting there. முன்னாடி அதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுக்கான ரீசன் whoever was doing it also know it is wrong. ஃபுட்போர்ட் அடிக்கிறீங்களா, ஃபுட்போர்ட் அடிப்பாங்க. ஆனா பஸ் அந்த செக்கிங் வந்தாருன்னா ஓடுவாங்க. இன்னைக்கு அகைன் எனக்கு தெரியாததால ஐ cannot comment, பட் இன்னைக்கு அப்படி இருக்கான்னா எனக்கு தெரியாது. ஒரு பஸ் ஏறிட்டா அந்த பஸ்ஸுக்குள்ள இப்ப நம்ம பேசுற அந்த விஷயங்கள், விமெனுக்கு இருக்கிற ஹராஸ்மெண்ட்டோ எதுவா இருந்தாலுமே, அப்போ விமென் பஸ்னா அந்த விமென் பஸ் வந்து இட் ஹேட் இட்ஸ் அந்த மீனிங் வந்து சர்வ் ஆயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது எல்லாத்துடைய ஒரு ஒரு பிம்பம் தான் அந்த 80s born 90s kid whoever it is, they are trying to give it back to their offsprings or whoever it is, which is why the 2K kids have that benefit of, though they are not lived that moments, but they are carrying it so that கொஞ்சமாவது so called culture heritage blah 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 ஏதோ நன்மைக்கானதை கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. அண்ட் இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் அதை நான் ரொம்ப ஐ ஸ்டார்டட் experiencing it more, and I am really happy for all the current 90 kids, moms and dads. They are doing an amazing job, including me. Thank you. Samina, நீங்க நிறைய நாஸ்டால்ஜியா கூட்டு போயிட்டீங்க from school days assembly to ஆமா ஆமா and ஆமா everything. It took me back all the way to my school days. ஆக்சுவலி செமினா ப்ரோ எஸ்பெஷலி அந்த இதை சொன்னீங்கல்ல, ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சின்னதா முடிச்சிடறேன், சாரி. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஷெட்யூல் நம்மளுக்கு இருக்கும்ட்டு. எனக்கு டக்குன்னு எனக்கு அப்பதான் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இந்தி நியூஸ் பேப்பர்ல வந்து அன்னைக்கான மூவிஸ் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வரும். கார்ட்டூன் என்ன கார்ட்டூன் எந்த டைம்ல வரும், மூவி என்ன மூவி எந்த AXN HBO-ல ஸ்டார் மூவிஸ்ல எல்லாம் என்னென்ன மூவிஸ் வரும்ன்றதுக்காக எல்லாம் நான் அது வந்து மார்க் பண்ணி அந்த டைம்ல போய் நான் பார்க்கணும்னு நோட் பண்ணி வைப்பேன். இப்போ என்னன்னா நம்ம போன் எடுத்தா அந்த மூவி போட்டு ஆன்லைன்ல ஈஸியா கிடைச்சது. சோ இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு இதுதான் மைண்ட்ல வந்து ஸ்பார்க் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட். நான் இன்னும் ஒரே ஒரு லைன் நாஸ்டாலஜி மொமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது மேப் வாங்க லாஸ்ட் மினிட் இந்தியன் பொலிட்டிக்கல் மேப், ரிவர் மேப் எல்லாம் வாங்க ஓடி போவோம் இல்லையா? தட் இஸ் நாட் even happening today நினைக்கிறேன். ஏன்னா வீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அது எனக்கு என்ன எப்பவுமே முந்தின நாள் நைட்டு இல்லக்கா இப்பயும் இருக்குக்கா, அது இருக்குங்களா 9 மணி ஆகும்போது ஐயோ மேப் வாங்க மறந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்பதான் பக்கத்து ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷனரி ஸ்டோர்னு சொல்லிட்டு ஓடி போய் வாங்குவோம். அதெல்லாம் பயங்கர நாஸ்ட். நீங்களா பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு போவேன். சரி, நீங்க எல்லாம் அப்படின்னா நான் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு தான் ஹோம்ஒர்க் எழுதணும்னு உட்காந்துட்டு இருப்பேன். பேசுறாரு பேசுங்க அகிலன். நான் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்க, உள்ள போய் அடி வாங்கினது தான் அதிகம். ஹோம்ஒர்க் பண்ணாம அடி வாங்கினது தான் அதிகம். ஆமா, அது எல்லாருமே வாங்கிருக்கிறோம். நான் அது இல்ல ஹோம்ஒர்க் பண்ணாமல கிளாஸ்ல அடி வாங்க மாட்டேன், வீட்ல அடி வாங்குவேன். வீட்ல வந்துட்டு காலங்காத்தால உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதணும். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அகிலன் நீங்க 2K தானே? ஆமா சொல்லிட்டு பேசு. என்னய்யா ஐயா நேத்தெல்லாம் ஆளும் வந்தாரியா போடலாம்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னாரு, வந்தோடனே அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம். நான் நினைச்சேன் பயங்கர ஃபன்னா போகும்னா இங்க ஃபுல்லா என்ன ஒண்ணு எமோஷனலா போகுது இல்ல சீரியஸா போகுது. ஐயா இந்த டாபிக் சீரியஸ் ஆக்கிட்டீங்கன்னா நான் வந்து பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட ஆகல, நிறுத்தி நடுவுலயே வந்து அவங்க எல்லாரும் பேசிட்டாங்க. நான் ஃபன்னாவே கொண்டு போயிருப்பேன். இல்ல அகிலன், இது எதுவுமே வந்து ரொம்ப சென்டி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும், எங்களுக்கெல்லாம் வந்து இப்ப ஒரு சொன்னார் இல்லையா? ஏன்னா அந்த அந்த அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அகிலன். இப்போ அது திருப்பி அதான் சொன்னேன்ல, ஒரு ஓட்ட பேட், அதாவது மைலோக்கு அகைன் ஐம் சாரி இன்னி எங்க ஊர்ல இருக்கு ப்ரோ. பேட்டை புடிச்சு இன்னி அடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ, தெருவுல இருக்குது ப்ரோ, இன்னி ஊர்ல இருக்கு ப்ரோ அதெல்லாம். அண்ட் லாஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். இது வந்து ரொம்ப ரஃப் சைடு கிடையாது, பட் எனக்கு
ஃப்ரம் சென்னை பார்னுக்கு வந்து இட் வாஸ் வெரி ஐ ஓப்பனிங். பிகாஸ் நான் வந்து அப்போ எல்லாம் இந்த காலேஜஸ் இல்லைன்னா ரொம்ப இன்ஜினியரிங் தான் அப்போ இட்ஸ் ஸ்டார்டிங் அப். அப்போ ஐ ஜாயின்ட் பாலிடெக்னிக். நான் சொல்றது 2002 அப்படின்னு நினைக்கிறேன். 2002 அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ப்ரோ. நான் அப்போதான் ஃபர்ஸ்ட் 2002 2000 எனக்கு தெரியல, somewhere between 2002 and 2005, that is when I met நம்மளுடைய சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, என் கூட வந்து அந்த பாலிடெக்னிக் படிக்க நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் மீடியம் அண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட், அவங்க தான் அவங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து இப்போ 10th அப்புறம் படிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அகிலன், இப்போ அதே சவுத்துல கூட இந்த மொபைல் இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் people might be living different, but whatever that ஒரு few people have spoken to me, நான் வந்து ஐயோ நம்மலாம் இந்த sophisticated லைஃப் ஸ்டைலு, இந்த ஆர்த்தடாக்ஸ் இந்த வேர்ட் எல்லாம் சும்மாலாம் ஜஸ்ட் லைக் தட் எங்க வேணாலும் அங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் நோ மோர். அது வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ்டு வேர்டு மாதிரி எல்லாம் மாத்தக்கூடாது. இங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணி படிக்க வராங்க. வேலை செய்யறதோ குடும்பத்தை படிக்க வர்றதுக்கே தே கோ த்ரூ அ லாட். அவங்க எல்லாம் 90s born. அந்த பையன் படிக்கணும், சூப்பரா இருக்கும். அவங்க நான் ஏன் தமிழ் மீடியம் சொன்னேன்னா, அவங்க எல்லாருடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும். சோ இவங்க எல்லாம் இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இங்க வரணும் படிக்கிறதுக்கு. அப்போ படிக்கிறதுக்கே இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா, அதுக்கப்புறம் அவங்க மேல போகிறன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது எல்லாமே நடக்கணும்னா it has to be like whoever went through that, அவங்க வந்து அது ஒரு புக், ஒரு சார்ட் ஆஃப் they have to give it to their upcoming people, not only their family or their sons. அவங்களுடைய கம்யூனிட்டியோ அவங்க ஸ்டேட்டோ ஐ மீன் டிஸ்ட்ரிக்டோ அவங்க பக்கத்து வீடோ இவங்க எல்லாருக்குமே அது சொல்லணும். நான் இன்னைக்கும் அது வந்து ஐ டாக் அபவுட் இட். இப்படி எல்லாம் பாலகுமார், ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மேம் பேசலாமா? பேசுங்க. நான் வந்து லேட்டர் 90s கிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 80sல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். 80s கிட்ல என்ன பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குன்னா, அவங்க லவ் ஃபீலிங்கை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வரிசை போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல 80 இருப்பாங்க, அடுத்து 90 இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் 2000 இருப்பாங்க. இதுக்கு ஒன்று மெயின் ரீசன் என்னன்னு பாக்குறீங்கன்னா லெட்ரு. சிவாஜி படத்தை பார்த்துட்டு லவ் பண்ணவங்க ஏன் ப்ரோ? சிவாஜி படத்தை பார்த்துட்டு லவ் பண்ணாங்க. சிவாஜி படத்தை பார்த்துட்டு ப்ரோ, ஒரு பொண்ணை பார்த்தா லவ் பண்ணாலும் அது பாக்குற டியூரேஷனே கம்மி இல்ல. நம்ம ஸ்கூல்ல பாக்கலாம், எங்கேயாச்சும் வெளியே பாக்கலாம். இப்ப நான் அடிக்கடி பாத்துறோம், போன கலாய்க்கிறாரு. இங்க பாருங்க அகிலன், கம்பனே நான் இளம் கண்ணியரை ப்ரோ நான் முடிச்சுக்கிறேன் ப்ரோ. அவருக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது அவருக்கு. அந்த லெட்டர்ல இருக்க ஃபீலிங்கே ஒரு தனி ஃபீலிங். இப்ப கூட கேட்டீங்கன்னா உங்க 80s கிட்ல யாரா இருந்தீங்கன்னா அவங்களோட கிரஷ், அவங்க லெட்டர் எழுதுனதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்கள ரசிச்சு சொல்லுவாங்க. ஆனா 90s கிட்ஸ்ல நம்ம கிட்ட ஒரு நான்லாம் எழுதிருக்கேன். சரோக்கா இருக்கிறாங்க, எழுதிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு ஃபீல் மேம். ஏங்க நாங்களும் எழுதியிருக்கோம். விஜய் ப்ரோ இருக்காரு, விஜய் ப்ரோ எழுதியிருக்கோம். 90s தாங்க நாங்களும் எழுதியிருக்கோம். எழுதிருக்கீங்க, ஆனா கம்மியா எழுதிருப்பீங்க. அவங்கள அளவுக்கு எழுதிருக்க மாட்டீங்க. இல்ல அந்த லெட்டர் இல்ல ஒண்ணு கூட சொல்லிக்கிறேன். அந்த லெட்டரை இன்ன வரைக்கும் பொக்கிஷமா பாதுகாக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. பவித்ரா என்னது? இல்ல எங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதினாலும் பாதுகாக்க முடியாது. பாதுகாக்கணும்னா ஹாஸ்டல்ல ரைட் விட்டுருவாங்க. பொக்கிஷனாலே பவித்ரா தான். ஹலோ பேசலாமா? பேசுங்க ப்ரோ. இன்டரப்ட் பண்ணாதீங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். நான் நடுவுல புந்துடுறேன், சாரி. அதுக்கப்புறம் இந்த லவ் ஃபீலிங்லாம் அடிச்சுக்க ஆள் இல்லைங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்க புத்திசாலிங்களான்னு கேட்டா தெரியாது, ஆனா பயங்கரமான தைரியமானவங்களா இருப்பாங்க. எதனால சொல்றேன்னா, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு டேட்டா அண்ணாமலை சொன்னார் ரீசெண்டா. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல முன்னெல்லாம் 10% தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க, இப்பெல்லாம் வெறும் 1%, 2% வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, சோசியல் மீடியால பார்த்து யூபிஎஸ்சி கஷ்டமானதுன்னு சொல்லி ஒரு தப்பான மித்தை உருவாக்கி இருக்காங்க. அப்ப எல்லாம் அப்படி இல்லை, சோசியல் மீடியா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் படிடா, தைரியமா இறங்குடா. அந்த தைரியத்துக்கே அவங்களுக்கு தனி பாராட்டு கொடுக்கணும். இப்ப இருக்க கவர்மெண்ட்ல என்ன, லிட்ரஸி ரேட் வந்து நம்ம தான் இந்தியாவிலே 2nd பிளேஸ், ஆனா யூபிஎஸ்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க நம்மளுக்கு படிப்பறிவை கொடுத்துட்டு கான்ஃபிடன்ஸ் லெவல சுத்தமா டிராப் பண்ணி விட்டாங்க. அதுக்கு சோசியல் மீடியா ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். அதுக்கப்புறம்
லேட்டர் 90ஸ்ல என்னையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எனக்கு எப்படின்னா ஸ்டடீஸ்ல முன்னெல்லாம் நான் 10th 12th படிச்ச வேகம் எப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் என் கையில் ஒரு செல்லு வந்துச்சோ அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. என் நாலேஜும் சரி கான்சன்ட்ரேஷன் சரி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த 2K கிட்ஸ்ல வந்து டிவோர்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எதனாலன்னு கேட்டாங்கன்னா பெரியார் வந்து நிறைய கருத்துக்கள் பயங்கரமா சொல்லியிருப்பார். அது முற்போக்கு நல்லதுதானே சிந்தனை ப்ரோ, நிறைய நல்லதுதானே ப்ரோ, அது இல்ல அதிகமா ப்ரோ, இருக்கு. அதுதான் ஏன்னு சொல்ல வரேன். அதுல வந்து எடுத்தோடனே என்னன்னா டாக்ஸிக் ரிலேஷன். இப்ப பெரியார் வந்து கடைசி நேரத்துல முடியலைன்னா வெளியே வந்துருங்க, அது வரைக்கும் இருக்காதீங்க அப்படி சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்க சோசியல் மீடியா என்ன சொல்லிடுச்சுன்னா டாக்ஸிக் ரிலேஷன்னா வெளியே வா வெளியே வா வெளியே. அது டாக்ஸிக்கிறதே அவங்களுக்கு புரியல. ஒரு சகிப்புத்தன்மை, ஓரளவுக்காச்சும் சகிப்புத்தன்மைன்னு கொஞ்சம் இருக்கணுங்க, கடைசியில தான் வெளியே வரும். இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு ரிமோட் பிரச்சனை கூட 3 நாள் பேச மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி சோசியல் மீடியா வந்து பயங்கரமா அவங்களை வந்து டவுன்ஃபால் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் சார். இப்பயாவது நான் பேசிக்கலாமா? அவ்வளோ அடக்கி வச்சிருக்கேன், சொல்லுங்க ப்ரோ, ஏன் சொல்லுங்க இப்படி ப்ரோ, பண்றீங்க? சொல்லுங்க ப்ரோ. நான்லாம் வந்ததுல இருந்தே நீங்க பேசல ப்ரோ, பேசுங்க நான் அகிலன், சும்மா நீங்க தான் பேசி இருக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன், நீங்க இல்ல பேசுங்க. அகிலன் பேசினா தான் கண்டென்ட் கிடைக்கும். அது நீ பேசு. என்னைய வச்சு அடிக்கலான்ற பிளான் பண்ணிக்கிறீங்களா 2Kன்றனால? ஐயா ஐயா பிளான்லாம் வேணாம், நான் அது பேச ஆரம்பிச்சா ஒரு 2 சைடும் விழும். பேசுங்க பேசுங்க. இல்ல, என்ன பேசுறது, சீரியஸா பேசணுமா? எல்லாரும் சீரியஸா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நானும் ஒரு சீரியஸா ஒரு பாயிண்ட் சொல்லட்டா 2K கிட்ஸுக்கு? எஸ். அதாவது வந்து சொல்லுப்பா, சீரியஸா சொல்லணும்னு வெயிட் இருக்கா பண்ணிட்டு சொல்லாம இருக்க, ரொம்ப இருந்தா நேரம் சரி. பாயிண்ட் வரும் வெயிட் பண்றேன். எல்லாரும் சீரியஸா தானே? இல்ல நானு 2K கிட்ஸ்ன்ற மாதிரி இல்லாம ஒரு 2000க்கு அப்புறம் இல்லாட்டி ஒரு 95க்கு மேல பிறந்த எல்லாருமே மேக்சிமம் இப்ப வரைக்குமே இருக்கிறதுல என்னன்னா, நான் என்ன பெரிய பிரச்சனையா பாக்குறேன்னா, எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க இருப்போம், இல்லாட்டி ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க வீட்டுல. வீட்டுக்கு ஒரே பையனா இருப்பாங்க, இல்லாட்டி 2 பேர் தான் இருப்பாங்க. அதிகமா குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா குழந்தைங்க இருந்தாங்க. அது வளர்க்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சான்றது அடுத்த பட்சம். தங்களோட பெற்றோர்களோட கனவுகள் எல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க மேல செலுத்த மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா அபாகஸ் கிளாஸ்ல எதுக்கு போனவே தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் சேர்த்துடுவாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்த்துடுவாங்க, கராத்தே கிளாஸ் சேர்த்துடுவாங்க. ஐயா, ஒரு மனுஷன் எத்தனை கிளாஸ், மியூசிக் கிளாஸ் சேர்த்துடுவாங்க. ஒரு மனுஷன் எத்தனை கிளாஸ் போக முடியும்? அந்த மாதிரி இப்ப இப்ப எங்க வீட்டுல சொன்னாலும் எங்க வீட்டுல இப்ப அதான் சொல்றாங்க. அது அவங்களே தப்புன்னு எங்க வீட்லயே சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவே சொன்னாரு, தப்பு பண்ணிட்டேன்டா, அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அவங்க வந்துட்டு அவங்க ஆக முடியலன்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து திணிக்கிற மாதிரி இருக்கு. பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் 2K ஜென்சிக்கு தான் இது வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடிச்சிட்டீங்களா? முடிக்கல, கேக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி தோணுது எல்லாம் சீரியஸா நான் பேசணும்னால. ஒரே கேட்டுக்கிறேன். சாரி ஆளு, நான் பேசல இதுக்கு மேல. நான் என்ன அப்படியே என் கருத்து ஆக்கிடலான்னு பாக்குறீங்களா? எனக்கு தோணுது, அவ்வளவுதான். தோணுது, கரெக்டா நல்லா தெரியல, கரெக்டா இருந்தா சொல்லுங்க. அகிலன் அபாக்கஸ் ஏதாவது யூஸ் ஆச்சு அதுக்கப்புறம்? இல்ல ப்ரோ, நான் மனசுல நல்லா கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ஐயா அபாக்கஸே அதுக்குதான்யா. இல்ல அந்த பாசி அந்த இத பீன்ஸ் வச்செல்லாம் கணக்கு போடல ப்ரோ. பீன்ஸ் எல்லாம் மனசுல நினைக்கணும். இருங்கய்யா. அபாக்கஸ் உங்களுக்கு அந்த கத்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க விரல் நுனியில வந்து மேத் போட முடியும்ன்ற ஒரு விஷயத்த உங்க மண்டைக்குள்ள இறக்குறதுக்கு தான். யூ டோன்ட் நீட் an abacus, tool for you to actually use it. தயவு செய்து அது நீங்க ஒழுங்கா கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்க 2K கிட்ட இல்லையா, உங்களுக்கு வந்து கவனிக்கிறதுன்றது, அட்டென்ஷன் ஸ்பான்றது ரொம்ப கம்மின்றது எனக்கு தெரியும். சோ டோன்ட் வரி, நான் வரேன். முதல் லவ்வுக்கு வரேன். அதாவது அகிலன் அப்படி போங்க, இருங்க. சிமினா கிட்ட பேசிட்டு வரேன், இருங்க. சிமினா என்ன சொன்னாரு, உங்களா மாதிரிலாம் லவ் பண்ணது ஐயோ வாய்ப்பே கிடையாது, லெட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, லெட்டர் எழுதி லவ் பண்ண ஜெனரேஷன் நாங்க தான். ₹1 காயின் அந்த போன்ல போட்டு லவ் பண்ண ஆட்களும் நாங்க தான். மொபைல் ஸ்மார்ட் போன் வரதுக்கு முன்னாடி 1100 நோக்கியா போன்ல கால் பண்ணி லவ் பண்ண ஆட்களும் நாங்க தான். ஸ்மார்ட் போன்ல லவ் பண்ண ஆட்களும் நாங்க தான். சோசியல் மீடியால மைஸ்பேஸும் ஆர்குட்ல லவ் பண்ண ஆட்கள் நாங்க தான். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து, ட்விட்டர் வந்து, இன்ஸ்டா வந்து, இதுல லவ் பண்ண ஆட்களும் நாங்க தான். சரியா? இதுல நடுவுல ஒண்ணு விட்டுட்டேன், இமெயில்ல லவ் பண்ண ஆட்களும் நாங்க தான்.
அதாவது இது நம்ம பயங்கரமா லவ் பண்ணுமா இல்லையான்றத நான் அந்த இடத்துக்கே நான் போகல. ஆனா நாங்க லவ் பண்ண மோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, the mode of கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது வந்து உங்க காலத்துல இருந்த கம்யூனிகேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இவனுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே 2K kids, அது வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். எங்களை மாதிரி அந்த 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 ஜோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களாலையும் வாங்க முடியாது, இவங்களாலையும் வாங்க முடியாது. அது ஃபுல் இல்ல அண்ட் இல்ல ஃபுல். அலன் சாரி அலன், ஐ திங்க் அது லவ் மேட்டர் நான் பேசல, வேற யாரோ சரி, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க கருத்து யாரோ அவர் சொல்றாரு, இப்ப ஆலன் ப்ரோவே சொல்றாருன்னு இல்லங்க, வச்சுக்கோங்க. அத யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இதனால தான் அப்பவே பேசலாம்னு வந்தேன். இது இந்த லவ் மேட்டர். சரியா? பாலகுமார் ப்ரோ நான் தான் ப்ரோ எவ்வளவோ நல்ல நான் டாபிக் என்ன சொன்னேன்னா பேசியிருக்காங்க, ப்ரோ, நீங்க அதெல்லாம் ஞாபகம் வேரியேஷன் வரல. நிறைய இல்ல இல்ல, எவ்வளவோ வேரியேஷன் நல்ல நிறைய நீங்க டாபிக்லாம் லவ் பண்ணிருப்பீங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, அகிலன் ப்ரோ, ஓகே. எவ்வளவோ நல்ல டாபிக்லாம் பேசியிருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் வரல. இந்த லவ் மேட்டர் அதான் பாருங்க, மட்டும்தான் love topic ஆளுக்கு வந்து ஞாபகம் மைண்ட்ல இருங்க உறுத்துது. இருங்க இருங்க இருங்க, நிறைய இருக்குயா. எங்கேயாவது பேச விட்டீங்களா தானே சொல்ல முடியும். எதையாவது சொன்ன ஆலன் ப்ரோ எல்லாம் பொறுமையா இருங்க, எல்லாம் பொறுமையா இருங்க, அவரு சொல்லுவா அப்படி. இல்ல ப்ரோ, அவர் சொல்ல விடுங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது வேரியேஷன், நான் சொல்றது டென்சிட்டி. அந்த டென்சிட்டி அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா இந்த இல்ல. டென்சிட்டி குவாண்டிட்டி எல்லாம் வேண்டாங்க, அவர் சொல்ல விடுங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நீங்க எம்எஸ்வி பாட்டை மட்டும் அடிஷனலா கேட்டு இருந்திருப்பீங்க. ஐயா நான் 99 பண்ணியா, நான் 80s நினைச்சீங்களா? 80s தான் சொல்றேங்க, நான் உங்களை சொல்லல. எம்எஸ்வி பாட்டு கேட்டு இருந்திருப்பாங்க. ஏங்க அப்ப அவரு 2Kங்க அவரு. ஐயோ ஏங்க லேட்டர் 90s பேச விடுங்க ஐயா. அவங்க இளையராஜா பாட்டு கேட்டிருப்பாங்க. அனைவரும் 80s எல்லாம் வந்து இளையராஜா பாட்டு, 90s எல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் பாட்டு. நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான். அப்ப இளையராஜா எல்லாம் எங்க ப்ரோ போவாரு? சரி, இளையராஜா, ராஜ்குமார் அவர் தானங்க 90ஸ்க்கே ஒரு ராஜ்குமார் பேச வந்தாரு, அவரே வாயை போட்டு பூட்டிட்டு. நீங்க கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. அபாகஸ் எதுக்கு உங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். இல்ல இப்ப எனக்கு அபாகஸ் புரியலன்றது நான் இங்க மேட்டராவே நான் சொல்லல. நீங்க சொன்னீங்க, எதுக்காக அதை கத்துக்கிட்டே அப்படி சொல்ல வரல ப்ரோ. இப்ப என்ன சொல்றது, இப்ப எனக்கு நடந்தது வந்து இப்ப என்னன்னா, எனக்கு வந்து அது எதுக்கு போனோம்னு தெரியல, போனோம், எல்லாரும் போனாங்க, நம்மள சேர்த்து விட்டாங்க, நமக்கு என்ன விருப்பம்ன்றதே நம்ம கேட்கல. புரியுதுங்களா? உங்களால கவனிக்க முடியல. அபாகஸ் கிளாஸ் எப்படி கவனிச்சிருந்திருப்பீங்க? கவனிச்சிருந்தா புரிஞ்சிருக்குமே. ஐயா இப்ப நான் பேசவே இல்லைங்க, இவங்க எல்லாம் பேசினாங்க, இப்ப நான் பேசி நான் கவனக்குறைவு. அவங்க எல்லாம் 90s கிட்டே அவனுக்கு விடவே முடியாது. நீங்க அமைதியா இருக்கு, இல்லாத வரைக்கும் விடவே மாட்டோம். அமைதியா இருக்க. சரி விடுங்க, நான் மௌனம். சரி, இந்த லவ் மேட்டருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அதை நான் சொல்லிட்டு இருந்தாலும் எம்எஸ்வி மட்டும் அவங்க கொஞ்சம் அதிகமா கேட்டிருப்பாங்க. நாங்க எம்எஸ்வியும் கேட்டிருக்கோம், இளையராஜா கேட்டிருக்கோம், ரஹ்மான் கேட்டிருக்கோம், யுவன் சங்கர் ராஜா கேட்டிருக்கோம், இப்ப அனிருத் வரைக்கும் வந்துட்டோம். அடுத்த ஜெனரேஷன் சாய் அபிசங்கர் வந்துட்டாரு. அவரு பேர் என்ன? சாய் அபிசங்கர் தானே, அவரும் வந்துட்டாரு. அபியும்கார் பேர் கூட கர்ம வாயில வர மாட்டேங்குது. ஆனா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அந்த காலத்துல இருந்த எம்எஸ்வியோட குரல் போய் எஸ்பிபி குரல் கேட்டு இன்னைக்கு பிரதீப் குமார் குரல் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ நாங்க லவ் பண்ணது வந்து ரசிச்சு லவ் பண்ணலையா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது நீங்களும் ரசிச்சு லவ் பண்ணீங்களா இல்லையான்றது எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது லவ்ன்றதே 90s கிட்ஸ் தெரியாது ப்ரோ. அது ஒன்று இருக்குல்ல, ஒரு பொண்ணு பேசினாலே இந்த வந்து நிறைய மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நாங்க வந்து எஃபர்ட் எடுத்தோம் பாத்தீங்களா. ஒருத்தங்களை அணுகணும்ன்ற ஒரு எஃபர்ட் போட்டோம் இல்லையா, அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மி. அந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி. அதை வச்சு மட்டுமே சொல்றேன், நாங்க லவ் பண்ண மோட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வச்சு மட்டுமே நாங்க எவ்வளவு குவிக்கா அடாப்ட் ஆகி வந்தோமோ, அதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த சைடும் கம்மி, அந்த சைடும் கம்மி அப்படின்றத அந்த லவ் பாயிண்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அவர் புல்லின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா அஸ்வினி, எனக்கு வந்து நாட் இன்வாலிடேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யுவர் ஓன். அது எதுவுமே நான் சொல்லல. உங்களுக்கு நடந்தது எல்லாமே எனக்கு நடந்தது. நானும் சோடா புட்டி தான். என்ன வந்து நான் ஹாஸ்டல்ல 5 வருஷம் இருந்தேன்னு சொன்னல, என்ன பிளாக் இன் தான் கூப்பிடுவாங்க, ரொம்ப உதாசீனப்படுத்தி தான் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மலா நடந்தது. அது நார்மலைஸ் பண்றதுக்காக நான் அதை சொல்ல, அது நார்மலா நடந்தது. ஆனா யாரெல்லாம் வந்து என்ன கலாச்சாங்களோ அந்த முதல் வருஷம், அவனுங்க எல்லாம் வேற யாராவது வந்து என்னை பத்தி தப்பா பேசினா அவனுங்க தான் சண்டைக்கு வந்து அவனுங்க கூட நிப்பானுங்க. அதையும் நான் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன்.
நம்ம ஒருத்தங்களை கலாய்க்கிறது கெட்டதுன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுது இல்லையா? ஐ மீன் வீட்டில் சொல்றாங்க இது மாதிரி இவங்களை தப்பா பேசக்கூடாது, அவங்கள தப்பா பேசக்கூடாது, மரியாதை கொடுத்து பேசணும்னு வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எங்க வீட்டில் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் இவனுங்க சொல்லி கொடுத்தானுங்க. நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை வேணா வரட்டும், ஆனா வேற எவனாவது நம்மளுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணானா அவனை முதல்ல காது மேல 2 வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தாங்க. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து நம்மள பிரிக்க அலோவ் பண்ணாதீங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. அது அவங்க கிட்ட இருந்து கட்ட, அதாவது பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அது கத்துக்க போய் அது மூலியமா அவங்க கூட பாண்ட் ஆகி அவங்க கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒருத்தங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் ஆச்சு. அது அங்க நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பீங் மாக்ட் ஆர் மார்க்கிங் அதர்ஸ் இருக்குல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் 80s கம்பேர் பண்ணும்போது 2K கம்பேர் பண்ணும்போது 90ஸ்க்கு தான் கம்மின்னு நான் சொல்லுவேன். எதை வச்சு சொல்லுவேன்னா, அந்த அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும்னு ஒரு யோசனை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடக்கூடாது. நம்ம இது முன்னாடியே வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். சொல்லி கொடுத்தாதான் நம்மளுக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷன் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு தெளிவு இருக்குல்ல. அது நம்மளுக்கு கிடைச்ச தெளிவுனாலதான் அதை கொடுக்க முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். அந்த தெளிவு கொடுத்தோம், அதை அவங்க சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சரியா ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சென்ஸ், இப்போ நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு உடஞ்சிட மாட்டோம். டக்குன்னு வந்து அதுக்கு நான் போயிட்டு லைக் ரொம்ப தேவையில்லாத முடிவுகளை எடுக்க மாட்டேன். நான் இல்லை, இந்த மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவங்க வந்து தேவையில்லாத முடிவுகளை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ஒரு உச்சக்கட்ட, அதாவது ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணவே தெரியாத ஒரு இடத்துல வந்து 2K கிட்ஸ் இருக்காங்க. ஆனா அது வந்து 90s கிட்ஸ் கிட்ட அப்படி கிடையாது. என்ன வந்தாலும் இடி மாதிரி தாங்கிக்கினாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கினாங்க. தாங்கிட்டு they made themselves better, they made people around them better. அது எடுத்துன்னு போயிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பெட்டர் ஆகணும்னு எடுத்து கொடுத்தாங்க. அதனால அந்த புள்ளி பண்ணாங்க நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல, கண்டிப்பா நடந்தது, எனக்கும் நடந்தது. ஆனா அதுல நல்லதும் நடந்தது, அதனால ஒரு கெட்டதும் நடந்தது, ஒரு நல்லதும் நடந்தது. அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் இந்த நிறைய நொஸ்டாலஜிக்கான எக்ஸ்பீரியன்சஸ் சொன்னீங்கல்ல, எனக்கு எப்படின்னா இந்த 4 நாள் குத்து தேன் மிட்டாய் வாங்குற விஷயங்களும் நாங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ரூபாய் குத்து பெப்சி ஐஸ் வாங்கி சப்பி ஸ்கூல் முடிச்சிட்ட அப்புறம் வாங்கின காலம் பார்த்துருக்கோம். 3 ரூபாய் குத்து நாங்களும் பார்த்திருக்கோம். 3 ரூபாய் குத்து சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போன இதையும் நாங்க பார்த்திருக்கோம். பிக்னிக்னு நாங்க 5 ரூபாங்க பிக்னிக்னு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணும்போது என்னது இந்த பாப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு வாயில போட்டு டப்பால் டிப்பால் உடையுமே, அது வந்து அதை வாங்கி போட்டு அதை சாப்பிட்ட இதுவும் பார்த்திருக்கோம். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு, இஷ்டமேனிக்கு இருக்கு. சூட முட்டாய், அப்புறம் அந்த ஒரு 2 கயிறு 2 த்ரெட் வந்து கையில வச்சு நடுவுல முட்டாய் இருக்கும், அப்படியே சுத்திட்டு இழுப்போம் பாத்தீங்களா? எல்லாமே அப்படியே சுத்தும். அதாவது அந்த முட்டாய் இது வந்து நீங்க எங்க எப்ப சாப்பிட்டீங்கன்னு தெரியல, பட் நாங்க இதெல்லாம் ஐயா நான்லாம் சாப்பிட்டிருக்கேன் ஐயா, நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். அஸ்வினிக்கு ஏதோ பாயிண்ட் சொல்லணும் போல இருக்கு. அஸ்வினி சொல்லுங்க. இல்ல ஆலன் முடிச்சிரட்டும், அவர் லெட் ஹிம் கம்ப்ளீட், அதுக்கு அப்புறமா நான் அப்படியே அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். அந்த இந்த ஃபன் ஆஸ்பெக்ட் ஒரு எப்படி சொல்றது, அது அங்கதான் எங்களுக்கு கிடைச்சது. ஐ மீன் அதாவது ஒரு குட்டி அமௌண்ட் இருந்தா கூட அதுல வந்து சந்தோஷம் பாத்துற முடியும்ன்றது வந்து இப்போ 1 ரூபாய் இருந்தாலே அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது. காசோட மதிப்பு என்னன்னு அதனால புரிஞ்சுது. 4 நாளோட மதிப்பு என்னன்னு புரிஞ்சுது. 4 நாள் இருக்கும் போதும் நாங்க அதை ப்ராப்பரா செலவு பண்ணோம். 4 நாள் இப்ப இல்ல, 10 பைசாலாம் இப்ப இல்ல. இப்போவும் அந்த 4 நாள் அந்த 1 ரூபாய் அதோட வேல்யூ, அதோட மதிப்பு வந்து ரொம்ப நிறையவே வந்து 90s கிட்ஸுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன், கம்பேர்ட் டு 2K கிட்ஸ். ஏன்னா வெளில போகும்போதே அசால்ட்டா 100 ரூபாய் 200 ரூபாய் கேக்குறாங்க, அசால்ட்டா கேக்குறாங்க. அது இன்னும் சும்மா வர்ற மாதிரி அசால்ட்டா கேக்குறாங்க. எனக்கு டே என் வீட்டுல 1 ரூபாய் கேட்டா எனக்கு தூக்கி போட்டு மிரிப்பாங்கடா, என்னடா அசால்ட்டா 100 ரூபாய் கேக்குறீங்க, அந்த ஜோன்ல தான் இருக்கு. சோ காசோட மதிப்பு வந்து 90s கிட்ஸுக்கு வந்து தப்பா சொல்றீங்க. 500 ரூபாய் கேட்பாங்க. அகிலன் அது வந்து செலிபிரிட்டிஸ், நாங்க வந்து நார்மல் பீப்புள். எங்க கிட்ட 100 ரூபாய் கேட்டாலே எங்களால நார்மல் பீப்புளே 500 ரூபாய் கேக்குறாங்க. நீங்க வேற உங்களுக்கு தெரியாம பேசிட்டு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லையா? நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயோ மறந்து போகுது, ஏதாச்சும் சொல்ல வந்தாலே நடுவுல வந்து இந்த போன் இருக்கு இல்லையா, இந்த போன் இல்லாத
காலம் நாங்க பார்த்ததுனால வெளில போய் நிறைய விளையாடவும் எங்களுக்கு தெரியும். ஃபுட்பால், கிரிக்கெட்டு, 7 ஸ்டோனு, கோலி, அது இதுன்னு எல்லாமே விளையாடி இருக்கோம். ஃபோன் வந்துட்டு அப்புறம் ஃபோன் மூலியமா வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிற, லைக் எப்படி நேவிகேட் பண்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது புக் படிக்கிறது நாங்க வந்து ஃபோன் இல்லாத போது கத்துக்கிட்டோம். நிறைய டைம் இருந்தது எங்களுக்கு, நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான டைம் இருந்தது. வெளில போய் நிறைய பேர் கூட பழகிறதுக்கான டைமும் கிடைச்சது. ஸோ வி என்ஜாய்ட் தட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அண்ட் இது சோஷியல் மீடியால நிறைய பேர் கூட இப்போ சோஷியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதுவும் எங்களுக்கு கிடைக்குது. ஆனஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் நாட் ஹேவிங் ஃபோன்ஸ், ஐ ப்ரிஃபர் நாட் ஹேவிங் சோஷியல் மீடியா. இஃப் பீப்புள் வர் நாட், எல்லாருக்கும் யூனிவர்சலா ஃபோன் தூக்கிடலாம்னா கண்டிப்பா ஐம் ஆல் ஃபார் இட். மொத்தமா தூக்கிட்டா ஐ திங்க் பீப்புள் கேன் கம்யூனிகேட் பெட்டர். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ் இருந்தா ஊரே உருப்புட்டுரும் நான் நம்புறேன். ஏன்னா இங்க பாதி பிரச்சனைகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லும் மிஸ்கம்யூனிகேஷன்ல தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். மூஞ்சிக்கு மூஞ்சி நேருக்கு நேரா பேசுற மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த 90s கிட்ஸ் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஐயோ அதுவும் ஒன்று சொல்ல வந்தேன், சரி விடுங்க, நான் திருப்பி வரும்போது நான் சொல்றேன், நீங்க பேசுங்க அஸ்வினி. ஓகே டன். தேங்க்யூ. நான் 4-5 பாயிண்ட் பேசுனதை வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவர்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னது ஐ திங்க் பாலகுமரன் இல்ல, அவர் தானே சொன்னாரு இல்லையா? ஆமா, ஓகே தான். ஆமாக்கா அவர்தான். சோ அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க அது எங்க இருந்து சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க அப்படின்ற இன்டென்ஷனுக்குள்ள இன் டீடைல் போகாம, இன் ஜெனரல் இப்ப நிறைய பேர் சொல்ற விஷயம் தான். இப்போ என்னோட அம்மா ஜெனரேஷன் இல்ல என்னோட அக்கா ஜெனரேஷன் எல்லாருமே சொல்ற விஷயம் தான். ஓ இப்பழுத்த ஐ மீன் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்துட்டு they're not able to be together, டக்குன்னு பிரச்சனை வந்தா பிரிஞ்சிடறாங்க அப்படின்றது அது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்டா எடுத்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனஸ்ட்லி எனக்கு வந்துட்டு அதுல அக்ரிமெண்ட் கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்றேன், என்னோட ஒரு சர்க்கிள்ல சுத்தி நிறைய டிவோர்சஸ் நடந்திருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ், நிறைய நடந்திருக்கு. ஆனா அது எதுவுமே அவங்க யாரும் ட்ரை பண்ணாம இருந்தது கிடையாது. they all have tried within them. ஆனா அது நடந்துச்சு. நான் இதை 2K கிட்ஸ் ஸ்பெசிபிக் பண்ணிலாம் நான் சொல்லல, ஈவன் 90s கிட்ஸ்ல நடக்கிற டிவோர்ஸுமே பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் a reason because they genuinely think it is not working out. அது நம்ம வந்துட்டு சும்மா இது ஏன் திரும்பியும் ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா? ஏன்னா people have survived in many relationships with absolutely nothing ரொம்ப வருஷம். அதுல இருந்து இப்பதான் பிரச்சனைன்னா வெளியில வர்றாங்க, ஒரு டாக் ஒரு தப்புன்னா வெளியில வர்றாங்க. திரும்ப நம்ம வந்துட்டு இப்பெல்லாம் டக்குன்னு பண்ணிடுறாங்கன்னு சொல்லவும் பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கே போற மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஹைட்ரேட் ஆன் ஒன் திங். பீப்புள் யாரும் டக்குன்னு போய் பண்ணிடுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் தேவ் ட்ரைட் தேர் பெஸ்ட், இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ தேர் அந்த டிவோர்ஸ்ங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். எனி டே ஒரு இந்த டாக்ஸிக்கை விட இது ஒரு ஹெல்தி டிவோர்ஸ் இஸ் எனி டே பெட்டர். அது எந்த கிட்ஸுக்கும் மென்ஷன் பண்ணல, ஜென்ரலா சொல்றேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அகிலன் நீங்க சொன்னீங்க இல்லையா, வீட்டுல வந்துட்டு அபாக்கஸ் கிளாஸ் அனுப்புனாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் அனுப்புனாங்க அப்படின்றது. அது எனக்கு தெரியல, என்னோட ஜெனரேஷன்லயுமே இட் வாஸ் லைக் தட் ஒன்லி. அதாவது அது கிளாஸ் அனுப்புனாங்கன்னு சொல்ல வரல, அதாவது பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கு வந்துட்டு பசங்க அதுக்கு போகணும் அப்படின்றது. ஓகேங்களா? இல்ல அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, அது நடந்திருக்காது, அதனால குழந்தைங்க அதுக்காக புஷ் பண்ணுவாங்க. தட் குட் பி எப்படியாவது ஒரு ஒன்லி டாக்டர் இன்ஜினியரிங்கா, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுங்கக்கா. அதுதான்க்கா பெரிய பிரச்சனை. இல்ல ஓகே நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட இதுலயும் நான் என்ன பாத்திருக்கேன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க that they want to get into central government or state government employee இருக்கணும், இல்ல எனக்கு மிலிட்டரியில போகணும், இல்ல நிறைய ஆசை, இல்ல எனக்கு ஃபாரின் போயிட்டு படிக்கணும், இல்ல வேலை ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த ஆசை இருக்கோ இல்லையோ, 90s கிட்ஸையுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ண வச்சிருக்காங்க. அதுதான் நிறைய நடந்திருக்கு. அதாவது இன்னும் நான் என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னா, நான் இன்ஜினியரிங் சேர்ந்த வருஷம் பாத்தீங்கன்னா engineering is not my cup of tea and I don't ப்ராட்லி இல்ல. பட் நான் படிச்சது இன்ஜினியரிங் 4 வருஷம் ட்ரிபிள் மாங்குன்னு படிச்சேன். எதுக்கு படிச்சேன்னு எனக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுத்தவங்களுக்கும் தெரியாது, அது வேற விஷயம். ஓகேங்களா? 4 வருஷம் படிச்சதுக்கு ஒரே காரணம் எங்க அப்பா என்ன சேர்த்து விட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் படிச்சேன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு my dad is not a graduate, my parents both my parents are not graduates. நான் தான் என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ எங்க அப்பாவோட மிகப்பெரிய கனவே என்னவா இருந்துச்சுன்னா, என் பொண்ணை படிக்க வைக்கணும், என் பையன் படிக்க வைக்கணும், அவன் நல்ல நிலைமைக்கு போகணும், படிச்சிடணும், வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், லைஃப்ல பெரிய ஆளா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுங்கிறது தான் அப்போட கனவா இருந்துச்சு. அந்த கனவுல
அதுக்கு நிறைய வழிகள் இருந்திருக்கலாம். பட் அதுக்கு எங்க அப்பா சூஸ் பண்ண ஒரு டூல் தான் இன்ஜினியரிங்கிறது. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் தேர் வெரி மச் இன் 90s கிட்ஸ் தேன் டுடே. பிகாஸ் ஹியர் வாட் ஐ ஃபீல் இஸ் இன்னைக்கு ஜெனரேஷன்ல இன்னும் 12th அப்புறம் அவங்களுக்கு காமர்ஸ் எடுத்தா இப்படி ஆப்ஷன் இருக்கா, ஓகே நான் சயின்ஸ் குரூப் எடுத்தா கூட ஐ கேன் கோ டு பிசியோதெரபி, ஐ கேன் கோ டு பயோடெக்னாலஜி, ஐ கேன் கோ டு மைக்ரோபியாலஜி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது இன்னும் வைடரா யோசிக்கிறாங்க இன்னைக்கு குழந்தைங்க. which I didn't எனக்கு ஒரு என்ன சுத்தி இருந்த சர்க்கிளுக்கு அது இல்லைங்க. நிஜமாவே மெடிசினை விட்டா இன்ஜினியரிங் இவ்வளவுதான். இல்ல இன்னும் போய் நான் ஒன்னு சொல்றேன், இது நிறைய பேர் டோன்ட் மிஸ்டேக் மீ, இது எனக்கு என் வீட்டுல ஒரு என்ன சுத்தி இருக்கவங்க சொன்ன விஷயம். எடுத்தா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான், தேர்ட் குரூப்லாம் எடுத்தேன்னா உன்னை யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு 100ல ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னீங்கக்கா. நான்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன்னு எனக்கும் தெரியாது. 99 வார்த்தை தப்புன்னு சொல்லிட்டேன்லப்பா. ஓகே எனிவே 100% உண்மைதான்க்கா இது. ஓகே ஓகே சொல்லிடுறேன். எங்க வீட்ல எல்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன்னு எனக்கே தெரியல. இல்ல அதான் அஸ்வினி, உங்க வீட்ல நீங்க கேட்டீங்களா இந்த மாதிரி வேற குரூப் எடுக்கணும்ட்டு? ஆமா நீ அகில எடுக்க நீங்க விட மாட்டாங்க. கேட்டீங்களா? கேட்டேன் ப்ரோ, நான்லாம் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அது இந்த பிரச்சனை எங்களுக்கும் இருந்தது. நான் வந்து எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசை. ஆனா என் வீட்டுல எனக்கு பிசிஏ சேர்த்து விட்டாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி சொல்லுது, நான் காசு சேர்த்து வச்சு நான் வந்து மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன். அது கட்சியில டீச்சர் ஆக முடியல. இல்ல இல்ல நான் இது எதுக்கு சொன்னேன் தெரியுமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஜென்ரேஷன் நிறைய அதிகமா பாத்துருக்கேன். இன்னைக்கு நான் பார்க்கும்போது நான் பாக்குறேன் என்னோட கசின்ஸோ யங்கர் ஜென்ரேஷன் எல்லாம் அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரியுது, அதுக்கு நம்ம போலான்றது தெரியுது, அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாவும் இருக்கிறாங்க. ஒரு 80% நான் நினைக்கிறேன். again நம்பர் சொல்ல முடியாது, I don't have any stat, but I believe today's parents are a lot more sensible that way because they understand childrenக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. பேசிக்கலி சொல்லணும்னா நம்ம ஊர்ல ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா, புள்ளை எதுக்கு பெத்துக்கிறோம் தெரியுமா, நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கான அடுத்த ஒரு ஜெனரேஷன் தான் குழந்தைங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுலதான் இப்ப எனக்கெல்லாம் என் வீட்டுல அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா அதுல நான் அவங்களை பிளேம் பண்ண மாட்டேன். ஐ ஃபீல் தட் they were all பார்ட் ஆஃப் தட், அந்த சொசைட்டியோட கண்டிஷனிங்ல அவங்க அப்படி வாழ்ந்துட்டாங்க. நான் எங்க அப்பா அம்மான இண்டிவிஜுவலா நம்ம யாரும் பிளேம் பண்ண முடியாது. இட் வாஸ் ஜஸ்ட் தி வே இட் இஸ். சோ அதுதான் ஒரு விஷயம். இன்னொன்னு ஆலன் நீங்க சொன்ன அந்த புல்லிங் அண்ட் ஷேமிங், அதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் அது ஏன் நான் அதை எடுத்து சொன்னேன்னு. பிகாஸ் ஐ ஸ்டில் திங்க் 2K kids are lot more aware than how we were நான் நினைக்கிறேன். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். நான் புல்லிங்னா வெறும் புல்லிங்னு சொல்ல, வெறும் இந்த பாடி ஷேமிங் மட்டும் இல்ல, ஸ்லட் ஷேமிங் ஒன்று நடக்குங்க கேர்ள்ஸ்க்கு, எஸ்பெஷலி காலேஜ்ல. எப்படின்னு நான் சொல்றேன். காலேஜ் அப்பதான் போக ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல, ஏதாவது ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வரும், இல்ல அப்பதான் நமக்கு இந்த 100 SMS எல்லாம் இருந்துச்சு தெரியுங்களா, ஒரு நம்ம ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் படிக்கும் போது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 100 SMS only you can send for a day and then you go to நீங்க சொன்ன 1 rupee காயின்ல போய் பேசுறது, 1100 1800 உட்காந்து கிளாஸ் டீச்சரை நடத்துறவங்களை பார்த்துட்டு you can type, you don't even have to look at your phone, you can just keep typing messages, essays தான் டைப் பண்ணி அனுப்பலாம். அந்த அளவுக்கு இருந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா. அந்த டைம்ல நமக்கு யாராவது பிடிச்சிருக்கும், நம்ம மேல யாராவது ஒரு க்ரஷ் இருக்கு, லவ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம அதுக்கு ஒரு இது கொடுத்திருப்போம். நீங்க மேபி ஒரு 2-3 months பேசியிருப்பீங்க அந்த பர்சன் கிட்ட, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏதோ ரீசனுக்காக அது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்காது. ஐ கேன் டெல் யூ அந்த ஒரு பிரேக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த காலேஜ்ல இன்ஜினியரிங்ல நமக்கு லேப் எல்லாம் போவோம் தெரியுமா. என் காலேஜ் ஒரு ஸ்ட்ரக்சரை நான் சொல்றேன், நீங்க ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சா பண்ணுங்க, இட் கேன் மீ சம்திங் எல்ஸ் ஆல்சோ ஃபார் யூ. அந்த லேபுக்கு எல்லாம் போகும்போது வாரத்துக்கு ரெண்டு நாள் லேப் இருக்கும், 3 hours யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஸ்பெசிபிக்கலி எனக்கு மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் வழியா போற ஒரு நிலைமை வரும். அப்படியே நின்று எப்படி ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க தெரியுமா. நீ போன வாரம் அவங்க கூட தான் இருந்த, அடுத்த வாரம் யாரு, நீதான் அவன் இப்படி பண்ண, அவ்வளவு கேவலமா ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க. டு a level where people go and show those texts, okay, to அந்த ஹாஸ்டல்ல இருக்கும்போது they go and show their texts to another person. இப்படிலாம் பண்ணிருக்காங்க. கால் பேசினதை நம்ம நம்பி ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருப்போம், அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு உட்காந்து பப்ளிசைஸ் பண்ணுவாங்க எங்க ஹாஸ்டல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்ல வரல. மேபி இட் இஸ் ஹேப்பனிங் or இட் இஸ் ஹேப்பனிங்னே வச்சுப்போம். ஆனா அதை எடுத்து பேசக்கூடிய லெவல்ல இருக்கும். ஆனா நான் படிச்ச என்னோட இன்ஜினியரிங் டைம்ல என் கிளாஸ்ல இருக்க எத்தனையோ கேர்ள்ஸ் அதை அனுபவிச்சிருக்காங்க. only because they fell for somebody, some guy for 3 months or 4 months and they found it was not working out or something. the guide என்னமோ 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு 4 வருஷம் ஷேமிங் அனுபவிச்சாங்க. 4 வருஷம் காலேஜ் முடியற வரைக்கும் நீ எல்லாரும் பொண்ணா உன்னோட அதை பண்ணிடுவான், அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் அதுல போட்டு விட்டுருவேன், வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு, அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ட்ட கொடுத்துருவோம், உனக்கு வேலையை கிடைக்காது, அந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார்ட்ட கொடுத்துருவேன், என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா. அன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கும் நான் உள்பட
எங்க யாருக்குமே இதை போய் சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்ல. கிளாஸ் டீச்சர்ட்ட சொல்ல முடியாது, கிளாஸ் அட்வைசர்ட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியும், டிபார்ட்மெண்ட் ஹெட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் யூ கோ அண்ட் டெல் தெம், யூ நோ வாட் தேல் சே, நீ ஏதாவது பண்ணிருப்ப, நம்மளதான், அதாவது விக்டிம் பிளேமிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்மள வந்து என்னத்தையோ சொல்லிடுவாங்க, நம்ம தான் பண்ணோன்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் இட் ஹஸ் காட்டன் பெட்டர். முன்னாடி இருந்தது வந்துட்டு 70% மோசமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட ஜென்ரேஷனுக்கு அதை எடுத்துட்டு போய் ஓரளவுக்கு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். So I honestly feel the slut shaming that girls went through and the kind of bullying, ragging that all of us have gone through is still there. I'm not saying it's not there, but it has slightly gotten better in terms of the awareness that we have these days. So இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிக்க போறேன் அவ்வளவுதான். நாஸ்டிவ் மொமெண்ட்ஸ், அது நானும் சொல்லிடுறேன். என்னோட நாஸ்டிவ் மொமெண்ட்ஸ் என்ன, நீங்க சொன்ன சிப்பப் இருக்குல்ல, சிப்பப் தானே சொல்லுவீங்க, அந்த பெப்சி குச்சி பெப்சி ₹1 பெப்சி, அது நான் சிப்பப்னு சொல்லுவோம். சிப்பப் அது. அதுக்கப்புறம் ஆசை மிட்டாய். ஹவு கேன் யூ ஃபிட் ஆசை மிட்டாய்? நீங்க இது 4 நாள் கிடைக்கும் 25 பைசாக்கு ஆசை மிட்டாய், ₹1 4 கிடைக்கும். ஐயோ சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது லிப்ஸ்டிக் மிட்டாய்னு ஒண்ணு கிடைக்குங்க, லிப்ஸ்டிக் சாக்லேட். யூ கேன் அப்ளை தட் இன் யுவர் லிப்ஸ் அண்ட் யூ லைக் ஓ வாவ் லிப்ஸ்டிக். பிகாஸ் வீட்ல லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, அப்ப இதை போட்டாலே நம்ம லிப்ஸ்டிக் மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் ஐஸ், குச்சி ஐஸ், மாங்காய் ஐஸ், தி கம் அண்ட் செல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஹவுஸ். எல்லாம் போய் நல்லா அழகா வாங்கி சாப்பிடுறது தெரியலங்க. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் மிஸ் பண்றேன். ஆனா honestly with this I'll finish. Honestly, if you ask me, am I happy with being born in that generation? I absolutely am. Because today நான் நினைச்சேன் நான் adulthood enjoy பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். என்னோட 24 yearsலயோ 23 year I thought I won't enjoy adulthood, but today if you ask me, I absolutely enjoy my adulthood because I'm able to overcome a lot of things that I've gone through earlier. நான் இன்னைக்கு ஒரு நிறைய நம்ம நீங்க சொன்ன விஷயம் ஆலன், that's something I really like. We have seen ஆர்குட்டும் பார்த்திருக்கோம், இன்னைக்கு இருக்கிற எக்ஸோ, இன்ஸ்டாகிராமோ, அப்புறம் அந்த ₹1 காயின்ல பேசுறதும் நம்ம பார்த்திருக்கோம், 100 SMS-உம் பார்த்திருக்கோம், வாட்ஸ்அப்பும் பார்த்திருக்கோம். So I think we are the generation we were able to balance this and that ன்னு நினைக்கிறேன். So that way I'm a very happy 90s kid who has gone through all of this shaming and trauma, which I believe trust me நிறைய பேர் அதை go through பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Especially girls, where this slut shaming thing is like an absolute bullshit. So yeah, I think அவ்வளவுதான் நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் பேசுங்க, அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் பேசட்டுமா? அகிலன் சொல்றா. இல்ல, அவங்க அஸ்வினி அக்கா அவங்க சொன்ன மாதிரி நடந்திருக்குது. பட் இப்ப நடக்குதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற சர்க்கிள்ல பெருசா நடந்து நான் பார்க்கல. நான் வந்து 11th 12th படிக்கிற வரைக்கும் இருந்துச்சு, அது இருந்துச்சு. ஏதாவது இந்த சும்மா கிளாஸ்ல ஒரு பொண்ணு மாட்டி விட்டாலும் அவளை பத்தி தப்பு தப்பா சொல்றது. அகிலன், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியா கேக்குட்டா, if you don't mind, can I ask you something? Because you said நீங்க இப்ப கரண்டா காலேஜ் போயிட்டு இருந்தாலும் முன்னாடி போயிட்டு இருந்தாலும் நான் கேக்குறேன். போயிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், பெர்ஃபெக்ட். இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்லயோ உங்க காலேஜ்லயே வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பயங்கர நல்ல டாப் கப்பிள்ஸ் எல்லாம் ஆளுங்களே உருவாக்கி வச்சு பேசுவாங்க இல்லையா? மேபி they not even couples, but people will themselves create இல்லையா அவங்க கப்பிள்லாம் சொல்லிட்டு. இங்கெல்லாம் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்கக்கா. நான் படிக்கிறது பெங்களூருக்கா. சூப்பருங்க, வெரி கிளாஸ்லயே கையை கோத்துட்டு தான் இருப்பேன். வெரி வெல் அண்ட் குட். அப்ப நம்ம ஸ்கூலுக்கு இல்ல உங்க ஊர்லயோ இல்ல நீங்க இருந்த நேட்டிவ்லயோ நான் கேக்குறேன், அப்படி இல்லக்கா அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு 12th வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தானுங்க, பசங்கன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்னன்னா பொண்ணுங்க பசங்க பேச விட்டாங்க. புரியுதுங்களா? இந்த பொண்ணுங்க பசங்க பேச விட்டதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பேரியர் வந்து இதாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப அந்த மாதிரியான விஷயம் நடக்குது, ஒரு பிரேக்கப் நடக்குது, இல்ல லவ் பண்றாங்க, ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் பொண்ணு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு 5 men நின்னு ஒரு பொண்ணை புள்ளி பண்றது நடக்குதா ஒரு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி நடந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜ் எல்லாம் பசங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन. அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்புன்னு கூட இருக்கவங்க ரியலைஸ் பண்றாங்க. நான் படிச்ச டைம்ல அது ரியலைஸே பண்ண மாட்டாங்க தப்புன்னு. கூட சேர்ந்து 10 பேர் கை தட்டி சிரிக்கிறதுக்கு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அது தப்பு, 10வது ஒரு ஆள் வெளியில இருந்து that is wrong, that is not okayன்றத கேக்குற அளவுக்கான சிச்சுவேஷனுக்கு வந்திருக்குமா? எனக்கு இது தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். இல்ல வந்திருக்கோம்க்கா, வந்திருக்கோம். கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா முதல்ல ஏன் கேட்க மாட்டாங்கன்னா 3ஆம் மனுஷங்க. இப்ப ஏன்னா ஃப்ரெண்டு, இப்ப ஒரு பொண்ணு வந்து சகஜமா ஃப்ரெண்டா இருப்பாங்க ஒரு பையன் கூட. இப்ப நம்ம எல்லாம் வந்து பொண்ணுங்கிட்டே பெருசா பேச மாட்டோம் 12th வரைக்குமே. அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால
அத ஃப்ரெண்டுன்னு வந்துட்டா யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்படி ஒரு இது இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு வந்து 2 சைடுமே புரியும், பசங்க சைடும் புரியும், பொண்ணுங்க சைடும் புரியும். 2 சைடும் பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம எல்லாம் பேசுறோம்ல அந்த ஈக்குவாலிட்டி, 2 சைடு இருந்து பார்த்தாதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவங்க சைடுல இருந்து பார்த்தாதான் அவங்க கஷ்டம் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கும்போது சூப்பருங்க. அது If it's தெரியும். gotten better, any better, I'm very happy for it. Seriously, very happy for it. அஸ்வினி, அதுக்கு காரணமும் 90s பேரண்ட்ஸ் தான். ப்ரோ 90s parents-க்கு 2K ரொம்ப kids எல்லாம் இருக்காங்க. பண்ண கூடாது ப்ரோ, எதுக்கு எடுத்தாலும் 90s ப்ரோ அதுக்கு ப்ரோ. காரணமும் 90s Factually, கிட்ஸ் ஐயா தான். ஐயா factually, அகிலா statistically, scientifically 90s kids ஓட குழந்தைங்க இன்னைக்கு காலேஜ் இன்ஜினியரிங் அங்க படிச்சிட்டு இருக்க முடியும். அதுதானே, ரொம்ப இல்ல எனக்கு பண்ண புரியல. கூடாது கிராஸ் ப்ரோ. பின்ன ஸ்கூலுக்கு பின்ன போக பின்ன முடியும். என்ன ஆலன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். யாராவது அஞ்சாப்பு இல்ல போயிட்டு இல்ல இருப்பாங்க ப்ரோ, வாங்குங்க. அஞ்சாப்பு போயிட்டு இருப்பாங்க ப்ரோ. இருங்க இல்ல இருங்க இல்ல இருங்க இல்ல எனக்கு ஆலன் 32 இங்கதான் ஆகுது. சொல்லுங்க. ம். இருங்க இருங்க ஆலன். இங்கதான் 80s கிட்ஸ் நாங்க படத்துல வரோம். சரி ஆமா வந்துட்டாரு. எங்களுடைய இனிமேனா ஐயா எங்க ஐயா கிட்ஸ் தான் இனிமேனா அங்கதான் 80s கிட்ஸ்க்காக அங்க. பேசுங்க. இன்னுமா 90s கிட்ஸ் தான் வந்து பெஸ்ட்ங்காங்க. 80s இல்ல கிட்ஸ் இல்ல தாங்க இல்ல இப்போ பாவப்பட்டவங்க. ஆலன் வந்து நாங்க ஆ ஆலன் பேசுறதுல எப்படின்னா 99 90 அப்படியெல்லாம் இல்ல ஆலன். நாங்கெல்லாம் வந்து இந்த 92 வேர்ல்டு கப் பார்த்துட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் 96 காம்பிளி அழுததை பார்த்து ரிஜாய்ஸ் ஆனவங்க தான். என்னடா இப்படி எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு. ஐயா நீங்க அந்த நீங்க 88 ஐயா, நீங்க 88 பானா? ஐயா வேர்ல்டு கப் 92லயா இருந்துச்சு, தெளிவா சொல்லுங்க. ஐயோ 92 அகிலன், நீங்க தயவு செய்து சும்மா இருங்க அகிலன். நீங்க ஆமா 88 அகிலன், பானா? நீங்க கொஞ்சம் என்ன சும்மா இருடா. நீங்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அகிலன், நீங்க இருங்க. நீங்க வந்து சினிமா இனிமே சினிமா ஐயா பாருங்க. உண்மையிலே 92 தானே வேர்ல்டு கப்? எனக்கே சந்தேகமா இருக்கு. ஐயா அது முக்கியமே இல்லையா, இப்போ 92ல இருங்க. ஒரு வேர்ல்டு கப் நடந்தது ஓகேவா, அதுல பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. ஆனா அதுலயும் கொஞ்சம் சினிமா எல்லாம் நடந்தது. 96 வேர்ல்டு கப் ஒன்று நடந்தது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா 88 ஓகே, பை த வே அலன் யூ ஆர் வெரி க்ளோஸ். 80 ஐ வாஸ் 86 86 88 ஒரு 92 இந்த கிட்ஸ்க்கெல்லாம் 96 வேர்ல்டு கப் தான் கிரிக்கெட்டோடைய பெரிய ஒரு என்ன சொல்றது, நமக்கு ஒரு என்விஷன் சொல்லுவாங்களே, அது வரைக்கும் இந்த கபில் தேவ் இவங்களை பத்தியே தான் நம்ம வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா 96 வேர்ல்டு கப் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது, பர்த் ஆஃப் அ பிக் லெஜண்ட், நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் பர்சனாலிட்டி, அவங்க கேமுக்கு கொண்டு வந்த பேட்டர்ன். பீட் நான் சச்சினை மட்டும் சொல்லலை, ஐ எம் டை ஹார்ட் ஃபேன், பட் முரளிதரனா இருக்கட்டும், அர்ஜுனா ரணதுங்கா இருக்கட்டும், இல்ல அவர் பேரு பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கான்ற டீம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய, இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாம் பேசுறது வந்து யாரும் பீலிட்டில் பண்ணல, பட் அந்த டேட்டா செட்டே நாங்க இருக்கும்போது வந்ததுதான். அந்த டேட்டா செட்டை வச்சுதான் இப்போ பேசுற எல்லா கண்டென்ட்டுமே. அது மாதிரி ஆலன் சொல்ல வந்ததுக்கு நான் ஐ ஆக்சுவலி வில் say yes to everything Alan said, but in a added version, just ஒரு privileged of I lived another extra 2-3 years அவ்வளவுதானே தவிர அவர் சொன்ன அதே தேன் மிட்டாய் தான் 50 காசு. ஆக்சுவலா நான் 1 ரூபி இருக்கலாம், நான் இருந்த இடத்துல டைம் இல்லை, ஒரே டைம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அப்பதான் வந்து பெப்சி ஐஸ் போய் அந்த பெப்சி ஐஸ் வந்து இன்னும் ஷார்ட் ஆகி இட் வுட் பி லைக் நம்ம கைக்கு பிடிக்கிற மாதிரி. அதாவது கிரிக்கெட் ரோட்ல விளையாடுவோம், அந்த 50 காசு பெப்சி ஐஸ் தான் வந்து வின் பண்ற டீமுக்கு தோத்த டீம் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் we were coming across. அண்ட் அஸ்வினி சொன்ன ஒரு விஷயத்துக்கு இந்த ரெண்டு தான் நான் பேசணும்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபார் ஆலன், as Alan said, there is a lot of things we did and we are doing it till date. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜோ இல்லை why we can call like 90s kids இல்லை 80s born இவங்க எல்லாம் இருக்கிற அந்த எப்படி சொல்றது, ஒரு 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 ஓகே கெத்துனே சொல்லிப்போமே. என்னன்னா நாங்க அப்ப படிச்சோம், அதுக்கப்புறமும் படிச்சோம், நாங்க இப்பவும் படிக்கிறோம் உங்க கூட உட்காந்துக்கிட்டு. ஓகேவா, யூ நேம் எனி டெக்னாலஜி, நான் இருக்கிற ஒரு நாட்டுல இங்க வந்து கிரிக்கெட் வந்து இட்ஸ் லைக் எவ்ரி வீக்கெண்ட் இட்ஸ் கிரிக்கெட். இப்போ எல்லா கிரிக்கெட் டீம்லயுமே முதல் 3 பேர் 4 பேர் எல்லாருமே நாங்க தான் இருப்போம். அதுக்கப்புறம் இப்ப இங்க படிக்க வந்து இப்போ வேலைக்கு வந்த பசங்க எல்லாம் தான் இருப்பாங்க. புரியுதா? அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நாங்க இருக்கிறோம், which means we have learned all the so-called eras and we are also learning along with you. That is what I wanted to add on with Alan. Number 2 with Ashwini, நான் படிச்சது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா சரி, நான் சென்னையில ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். ஓகேவா, எங்களது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே இருப்பாங்க, ஆனா தனித்தனியா. பாய்ஸ் ஐயா நானும் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல்
வேணாம் ஆலன், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க வேணாம். சென்ட் பீட்ஸ், பேட்ரிக்ஸ், சாந்தோம், ஜான் பாஸ்கோ, என்னது டப்டன் 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 கோரி. ஆனவனா வந்து தோத்துட்டு போயிடுவீங்க என்கிட்ட, கவலைப்படாதீங்க. ஆமா ஃபுட்பால்ல ஆமா ஆமா. we were never in terms of sports, we were never there, but arts, yes, we were there. And இப்ப அஸ்வினி கேட்ட மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே நடக்கும் இங்க. அதாவது ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல வந்து அந்த பொண்ணு உன்னதான்டா பாக்குது, இப்படி ஒரு கும்பல் சுத்துவோம். இட் வில் நாட் கிரியேட் எனி ஹார்ம். சேம் டைம் ஐ ஹாவ் சீன் இன் மை ஓன், எப்படி சொல்றது, இந்த சினிமால வர மாதிரி எங்களுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஸ்கூல் இருக்கும், 7th டே அப்படின்ட்டு. ஓகேவா, அங்க இருந்து ஒரு 10 பசங்க ஸ்கூல் முடிகிற அன்னைக்கு, ஐ மீன் தட் டே த ஸ்கூல் இஸ் எண்டிங், 10 பசங்க ஹாக்கி ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு பையன் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான். இதுவும் நடந்திருக்கு. ஓகேவா, இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் நான் the சிவியாரிட்டி லெவல் வந்து எப்பவுமே ஸ்பைக் ஆகி நான் பார்த்ததில்லை. பட் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். லைக் இந்த ராகிங்கோ, இந்த சோ கால்டு ஃபன்னி மூமெண்ட்ஸும் வந்திருக்கு, ஹராஸ்மெண்ட்ஸும் வந்திருக்கு. ஆனா அது அட் த சேம் டைம் தேவர் வெரி மச் ஆக்ஷன் இமீடியட்லி. எல்லா விஷயமே எதுவுமே வந்து ஒரு நான்சலாண்டா எடுக்கவே மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஸ்கூல் லைஃப்ல பீட் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், அப்பெல்லாம் நிறைய இந்த மாதிரி நடக்கும். திடீர்னு அரியர்ன்ற பேர்ல ஸ்கூல் ஃபீஸஸ் வந்து எத்தனை ஆலனுக்கு தெரியும், இந்த ஆங்கிலோ ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா சிலபஸ் வேற. ஒரே ரெக்வெஸ்ட் கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் பாய்ஸ் ஆச்சும் ஃபிஸ்ட் ஃபைட்ஸ் பத்தியும் புல்லிங் பிட்வீன் பாய்ஸ் பத்தியும் பேசுங்க. அவங்க எல்லாம் கேட்கணும் போல. நிறைய பாய்ஸ் வந்து மேபி லிசனர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் நாட் தட் மச். ஓகே, யார் கேட்டாங்களோ, நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி அதுவே வந்து இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது, சிங்கிள்ஸ் வரியா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகேவா, அது என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் ஒரு பரம பகையோ ஒரு வெட்டுக்குத்து சண்டை கிடையாது. சிங்கிள்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஓகே, லெட்ஸ் போத் ஹாவ் அ ஹேண்ட் காம்பேட், ஹூஎவர் வின்ஸ் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ட்ரைப். அதான் இந்த ஓகே, அதையும் கெத்தாவே சொல்றேன், சிங்கம் மாட்டோம், 2 சிங்கம் சண்டை போட்டுக்கோம், எந்த சிங்கம் வின் பண்ணுதோ அவர் தான் இனிமே அந்த கேங்கோட ஹெட். அந்த இன்னொருத்தரும் அதை அக்செப்ட் பண்ணிப்பார். இல்ல எங்க ஸ்கூல்ல எப்படி இருக்கும்னா ப்ரோ, எங்க ஸ்கூல்ல எப்படின்னா கிளாஸ்ல 2 குரூப்பா பிரிஞ்சிருவோம். இந்த 2 குரூப் என்னன்னா, ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா சிங்கிள்ஸ் போடுறான்னு சொல்லி இந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் சண்டைக்கு போவான். எங்க ரெஸ்ட் ரூம்ல சண்டைக்கு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே வராது. ஒரே குரூப் தான், மொத்த கிளாஸ் ஒரே குரூப். அது எதுக்கு அந்த குரூப்னா, நான் இல்ல எல்லாருமே இப்ப ஒரு 8வது வரைக்கும் 9வது வரைக்குமே என்னன்னா, நாங்க நிறைய தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா பிடி பீரியட் விடுவாங்க. பிடி பீரியட் விட்டா அதுல 1/2 மணி நேரம் டீம் எடுக்கே போயிரும். 1/2 மணி நேரம் டீம் எடுக்க போயிரும். சார் ஒரு 1/4 மணி நேரமும் என்னமோ 10 நிமிஷமா தான் விளையாட விடுவாங்க. அதுக்குள்ளேயே பெல் அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நாங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சதுனால நாங்க என்ன பண்ணிட்டோம், 2 குரூப்பா பிரிஞ்சிட்டோம். அந்த 2 குரூப் தான். ஹேண்ட் கிரிக்கெட்னால அந்த 2 குரூப் தான், கபடினால அந்த 2 குரூப் தான், ஃபுட்பால்னால அந்த 2 குரூப் தான், ஃபைட்னால அந்த 2 குரூப் தான். அது மாதிரி இருந்துச்சு. சிமினா, can you give me 1 minute please? நான் நீங்க சொன்னது நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டீங்க. நான் முன்னாடி பேசினதுக்கு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்க டக்குனு சொல்லவும் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, நான் கோயம்புத்தூர்ல தான் என்னோட ஸ்கூலிங் எல்லாமே பண்ணேன். ஆன்ம காலேஜ் எல்லாமே நான் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். அங்க வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல், வெரி வெரி பாப்புலர் ஸ்கூல் எமாங், அதாவது என்னோட அப்பா ஜெனரேஷன்ல இருந்து இருக்கிற ஒரு ஸ்கூல். ஓகேங்களா, அண்ட் இன்னைக்குமே இருக்க ஒரு ஸ்கூல். நீங்க டக்குனு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, என்னோட ஏரியால என்னோட ரெசிடென்ஷியல் ஏரியால இருந்தே நிறைய பேர் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்க கல்ச்சருமே, தி வே ஹவ் பாய் அண்ட் கேர்ள் பேசுறது, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் ஸ்போர்ட்ஸ்னா அவங்க இறங்கி பண்றது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் மற்ற ஸ்கூல்ஸை விட. ஓகேங்களா, ஒரு கான்வென்ட்டோ இல்ல வேற ஒரு நார்மல் ஒரு பிரைவேட் ஸ்கூலோ இதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, there was this one point where ஒருத்தவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, அந்த ஸ்கூல் நேம் எடுக்கல, பட் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கரிக்குலம் எல்லாமே லாங்குவேஜ் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொன்னாங்க. சோ அதனால அங்க போட்டுடலாம்னு வரும்பொழுது, யூ நோ தி ஃபர்ஸ்ட் திங், as parents நிறைய பேர் அதுக்கு சொன்னது, ஐயோ இல்ல அங்க போனா நம்ம பொண்ணு கெட்டு போயிருவா. No, that's exactly what they said, because they thought Anglo Indian school la pona anga paiyanum ponnum பேசுறது அது மட்டும் தான் அங்க நடக்குது, அதனால கெட்டு போயிடுவா. அது எனக்கு ரொம்ப அப்பவே அது தப்பா தான் தெரிஞ்சது. அது ஆனா அது மைண்ட் செட் ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு நீங்க சொல்றீங்க, அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அது so I thought I'll just put it here. பேச விட்டுருந்தா நிறைய தப்புகள் இங்க நடந்திருக்காதுக்கா, அவ்வளவுதான்க்கா. நிறைய வேஸ்ட் இப்போ நான் முடிச்சிடறேன், அப்படியே போகணும்.
சாரி. ஸோ அஸ்வின் நீங்க கேட்டதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி நீங்களே தானே சொன்னீங்க இப்போ வந்து இன்ஜினியரிங் நான் எனக்கு படிக்க பிடிக்கல ஆனா வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து பேசுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு. அப்போ வந்து இது பேரண்ட்ஸோட மைண்ட் செட் கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேனே, நான் வந்து என் பையன்